என் அன்பு குழந்தையே, நம் விதி நம்மை பாடாய்படுத்துகிறதே. இதில் இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் நடத்தக்கூடாதா அப்பா? இந்த கெட்ட விஷயங்களெல்லாம் கனவாக இருந்துவிடக் கூடாது என்று தானே உன் மனம் முழுவதும் பலத்த எண்ணங்கள் ஓடுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் தங்கமே. இந்த பிரபஞ்சங்களை என் விரல் நுனியில் வைத்து கொள்ளும் போது இதை மட்டும் எப்படி நான் பார்க்காமல் இருப்பேன்? என்னுடைய ஆசீர்வாதமும் அன்பும் அருளும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. இந்த வெள்ளியான நாளில் என்ன முழுமையாக நினைக்கின்றாயோ அது அனைத்தையுமே உன் அப்பா நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். நிச்சயம் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு நான் என்ன செய்யணும் என்று நீ நினைக்கின்றாயோ அதை எல்லாவற்றையும் நான் செய்ய போகின்றேன். நீ கவலைப்படாமல் இரு. உன் பிரார்த்தனைகளின் விஷயங்களை சரியாக செய்து உன் விருப்பத்தையும் உன் ஆசையையும் நிறைவேற்றி உன்னை சந்தோஷமடைய செய்ய வேண்டியது என்னுடைய கடமையல்லவா? இதை நம்பிக்கையோடு கேட்ட மாதிரி இன்னும் 6 மணி நேரத்திற்குள்ளேயே உன் வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தி நடக்க போகும் நல்ல விஷயங்களின் மாறுதல்களையும் அதற்கான அறிகுறிகளையும் நிச்சயமாக உன்னை உணரச் செய்வேன். உன் கண்ணீருக்கான பதிலையும் உன் பிரார்த்தனைகளுக்கான பதிலையும் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் காட்டதான் போகிறேன். ஆனந்தத்தோடு கண்ணீர் பெருக்கெடுத்து என்னை பார்க்கத்தான் போகிறாய். நன்றி அப்பா என்று வார்த்தைகள் வெளிவராமல் கண்ணீரால் என்னிடம் நன்றி சொல்லும் தருணம் வரத்தான் போகிறது. நீ என்னதான் வளர்ந்தாலும் சரி, உனக்கு எத்தனை வயதானாலும் சரி, எனக்கு நீ எப்பொழுதும் சொல்ல பிள்ளைதான், சிறு பிள்ளைதான். உன்னுடைய அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்து உன்னை என்னோட அரவணைப்பிள்ளையே வைத்து கொள்ள ஆசைப்படுகிறேன் குழந்தையே. என் கண்ணுக்குள் வைத்து உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பேன். நிச்சயமாக நீ நினைத்தபடி உன் ஆசைப்படி நிச்சயமாக உன்னை வாழ வைப்பேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியும் சந்தோஷமும் உன் கைகளில் கொடுத்து உன்னை ஆனந்தத்தாலேயே நிச்சயமாக நிரப்பத்தான் போகிறேன். என்னை நம்பிய உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். என்ன நடக்கிறது என்று பலவித குழப்பங்களில் என்னை நீ நினைப்பது கூட இல்லை. என்னை மறந்து விட்டாய் அல்லவா? என் ஆலயத்திற்கு வருவதற்கு கூட நேரம் இல்லாமல் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டாய். உனக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று நான் புரிய வைக்கின்றேன் செல்லமே. கேட்டு தெளிவாக நடந்து கொள்ள தயாராக இரு. தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் ஒவ்வொரு நாளையும் தொடங்குகிறாய். ஆனால் நீ எதிர்பார்க்காத விஷயம் உனக்கு நடக்கும்போது உன் முகமே சுருங்கி போய் விடுகிறது. ஏதாவது ஒரு விஷயத்தில் தோல்வி அடைந்தாலோ சின்ன சறுக்கல் வந்தாலும் உடனே மனமுடைந்து கீழே விழுந்து விடுகிறாய். என் பாதுகாப்பில் நீ இருக்கும்போது எதற்காக உனக்கு இந்த கலக்கம்?
விதியோ அல்லது கிரக நிலையோ அல்லது இயற்கையோ. மனிதர்களால் கூட நீ கஷ்டப்பட நேரலாம். ஆனால் அது உன்னை நெருங்கி வந்து உன்னை ஒரு குலைக்கச் செய்யாமல் உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன், உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறேன் அல்லவா? ஆனால் அதை நீ மறந்துவிட்டு நான் உனக்கு இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு தயக்கமும் கவலையும் அடைகிறாய். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்குதான் இல்லை? உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையை ஆயுள் முழுக்க கஷ்டப்பட்டு கொண்டே வாழ்வதை விட அதை எதிர்த்து போராடினால் பாதியிலே வெற்றி கிடைக்கும். அதன் பிறகு நீயும் இன்பமாக வாழலாம் அல்லவா? வாழலாம், போராடலாம் என்று நினைத்து நீ யோசிக்க ஆரம்பி. உன் பிரச்சனைகளின் சக்தி உன் சக்தியை விட பலமானது கிடையாது. உன் சக்தியால் நிச்சயமாக அதை வீழ்த்த முடியும் என்று நம்பு. உனக்கு துணையாக இருந்து நான் பார்த்து கொள்கின்றேன். நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் உன் அப்பா நல்லதையே செய்வேன். உன் வாழ்க்கை பிரச்சனைகளையும் உன்னை கஷ்டப்படுத்துபவர்களையும் சமாளிக்கின்ற வழியை நான் நிச்சயமாக உனக்கு காட்டுகிறேன். எத்தனை முறை தோற்றாலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று மீண்டும் மீண்டும் நம்பு. ஒரு நாள் உன் முயற்சிக்கான வெற்றியை நானே உனக்கு கொடுத்து உன் தேவைகளையும் நிறைவேற்றுவேன். நான் உன் கூட தான் இருக்கிறேன் என்ற தைரியத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நேர்கொள். நிச்சயம் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நல்லது நிச்சயம் நடக்கும். நான் இருக்கின்றேன், நான் பார்த்து கொள்கின்றேன். நாம் இருக்க பயமேன்?